இன்றைக்கு அறிவியலாலும் ஆன்மீகத்தாலும் தீர்க்க முடியாத எந்த நோயாக இருந்தாலும் வரக்கூடாது என்றாலும் அதற்கு ஒரே இறைவன் யாருன்னா சிவன் தான். ஸோ பிரம்மஹத்தின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய சிவஸ்தலங்களை நாம் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஊட்டத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஊட்டத்தூருடைய மிகப்பெரிய பிரசாதம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சநாத சிலையினால் ஆன நடராஜர், பிரம்மாண்டமான நடராஜர். ஒரு முறை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பஞ்சநாத சிலை அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷாலிட்டினா, அந்த அந்த சிலை, அந்த ஒரு கல் இந்த உலகத்தில் இப்போ எங்கேயுமே கிடையாது. எத்தனை 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு அந்த கிளை இங்கே எப்படி வந்ததுன்னு கூட யாராலையும் சொல்ல முடியல. ஒருவேளை தேவர்கள் கொண்டு வந்தாங்களான்னு கூட விவாதம் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்க பிரசாதம் என்னென்னா, அந்த ஊட்டத்தூர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வெட்டிவேர் மாலையை இறைவனுக்கு சாத்தி, அந்த வெட்டிவேர் மாலையையும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரையும் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா சிறுநீரக நோய்கள் குணமாகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். என்றைக்கும் அது நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் சிவனை பொறுத்தவரையிலும் உடலளவு, மனதளவு, ஆத்ம அளவில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் அவர். அதனால் நம்ம சின்னதாக நம்ம உடம்புல இருக்க வியாதிக்கு மட்டும் கேட்க வேண்டாம், பிறவியையே அறுக்கக்கூடிய பெருநோய்க்கான தீர்வாக இறைவனை நம்ம வழிபடணும்.